Welcome my dear 12th standard students. This is our 12th accountancy lesson 5 admission of a partner lesson la part 6 video பார்க்கிறோம். Last class la என்ன பார்த்தோம் அப்படினு ஒரு ரிவ்யூ பார்த்தறலாம். Illustration 16 to 20 class la discuss பண்ணிருந்தோம். Exercise number 16 to 20 homework கொடுத்திருந்தேன். இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது illustration 21. சம்ல என்ன கொடுத்திருக்காங்க நான் ரீட் பண்றேன், கவனமா கவனிங்க. Ashok and Mumtaz were partners in a firm sharing profits and losses in the ratio of 5:1. அசோக்கும் மும்தாஜும் பார்ட்னரா இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:1. They have decided to admit Tarun into the firm for 2/9 share of profits. தருண் அப்படின்றவர் வந்து அட்மிட் பண்றாங்க பிசினஸ்ல. அவரோட ஷேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/9. The goodwill of the firm on the date of admission was valued at 27,000. அவர் அட்மிஷன் ஆனப்போ அந்த ஃபர்மோட குட்வில் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 27,000 இருந்தது. தருண் is not able to bring in cash for his share of goodwill. அவர் ஷேரா குட்வில்லா அமௌண்ட் கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியல. So இப்ப pass necessary journal entries for goodwill on the assumption that the fluctuating capital system is followed. So இப்ப நம்மள pass journal entries அப்படினு சொல்லிருக்காங்க. So நம்ம இப்ப என்ன பண்ணனும், journal entry prepare பண்ணனும். As the sacrifice made by the existing partners is not mentioned, அதாவது existing partners ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸ் எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணாதனால it is assumed that they sacrifice in their old profit sharing ratio of 5:1. அதனால நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பழைய ஷேர் 5:1 இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா ஃபிக்ஸ் பண்றோம். therefore sacrificing ratio is 5:1. so தருண்ஸ் ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் ஈக்குவல் டு, அதாவது தருணுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,000 into 2/9. ஓகேவா, இந்த 2/9 தான் அவர் வந்து வாங்குறாரு. சோ 2/9 அவருக்கு வந்து ஷேர். இப்ப 27,000 2/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 6,000 கிடைக்கும். இந்த 6,000 இந்த 5:1 இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ படி இந்த ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். சோ ஜர்னல் என்ட்ரி இஸ் தருண்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார் டு அசோக்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டு மும்தாஜ் கேபிட்டல் அக்கவுண்ட். அசோக்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/6. அசோக்கோட ஷேர் வந்து 5. மும்தாஜோட ஷேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. சோ 5:1 ஷேர் கொடுத்தீங்கன்னா 5,000 அப்படின்னு வரும். தருண்ஸ் ஷேர் ஆஃப் குட்வில் credited to the old partners capital account in the sacrificing ratio. சோ இதான் நம்ம தருணுக்கு அசோக்கும் மும்தாஜும் ஷேர் பிரிச்சு கொடுத்த அமௌண்ட். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when the new partner brings only a part of the goodwill in cash or in kind. எப்போ ஒரு புது பார்ட்னர் கேஷாவோ இல்ல ஒரு பொருளாவோ கொண்டு வராங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். Sometimes the new partner may bring only a part of the goodwill in cash or assets. In such a case, for the cash or the assets brought, the respective account is debited and for the amount not brought in cash or kind, the new partner's capital account is debited. So இப்ப suppose sometimes the new partner வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா only a part of goodwill கேஷாவோ இல்ல அசெட்டாவோ கொண்டு வராங்கன்னா அப்ப என்ன மாதிரி நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான ஜர்னல் என்ட்ரி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா cash or bank debtor new partners capital account to old partners capital or current account. இதுதான் இதுக்குரிய ஜர்னல் என்ட்ரி. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி இதுல வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம illustration 22 பாத்திரலாம். அரவிந்த் and பாலாஜி are partners sharing profits and losses in 3:2. அரவிந்த் and பாலாஜி அப்படின்றவங்க அவங்களோட ஷேரை 3:2 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. they admit அனிருத் into partnership. அனிருத்த பார்ட்னரா சேர்த்திருக்காங்க. the new profit sharing ratio is agreed at 1:1:1. Anirudh's share of goodwill is valued at 20,000, of which he pays 12,000 in cash. Pass necessary journal entries for goodwill on the assumption that the fluctuating capital method is followed. So இப்போ நம்ம journal entry pass பண்ண சொல்லிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது calculation of sacrificing ratio. Sacrificing ratio is equal to old share minus new share. அரவிந்தோட old share 3/5 minus அவரோட new share 1/3 இங்க சம்ல கொடுத்திருக்காங்க. is equal to இப்போ நம்ம இத என்ன பண்ணிருக்கோம்னா cross multiplication பண்ணிருக்கோம். 3 into 3 9, 5 into 5 5 into 1 5 divided by 15, 5 into 3 15 is equal to 9 minus 5 4, 4/15. so இப்படி நம்ம இதே மாதிரி பாலாஜிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு 4/15 and 1/15 கிடைக்கும். therefore sacrificing ratio is 4:1. so இப்போ இந்த 4:1 அப்படின்ற டிவிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அவரோட கேஷா கொண்டு வந்ததை கொடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா cash account debtor அதாவது அவர் கொண்டு வந்த cash எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 12,000. and அனிருத் அப்படின்றவர் goodwill வேல்யூவா and share of goodwill is valued at 20,000 which he pays 12,000 in cash. ஓகேவா, கேஷா 12,000 கொடுத்திருக்காங்க. அவரோட கேபிட்டல்ல ஒரு 8,000 போடுறாங்க. சோ அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கேஷ்ல 12,000, அனிருத்தோட கேபிட்டல்ல 8,000 போட்டாச்சு. இப்போ மொத்த அமௌண்ட் இந்த 30,000 இருக்கு இல்லையா, இந்த மொத்த அமௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 4:1 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். இது எப்படி பிரிச்சு கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். அரவிந்த் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 20,000 into 4/5 போட்டோம்னா நமக்கு 16,000 கிடைக்கும். அதே மாதிரி பாலாஜிக்கு போட்டீங்கன்னா 4,000 கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது existing goodwill. if goodwill already appears in the books of accounts, அதாவது existing goodwillனா ஏற்கனவே இருக்கிற goodwill அதத்தான் சொல்றாங்க. if goodwill already appears in the books of accounts, books of accountsல ஏற்கனவே goodwill இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. at the time of admission, if a partner decide it can be written off by transferring it to existing partner's capital current account. இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இப்போ என்ன நினைக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னா இருக்கிற குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கவுண்ட் எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், அதாவது ரெண்டு பேருக்கும் கொடுத்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 23 பார்த்துடலாம். சதீஷ் அண்ட் சுதன் ஆர் பார்ட்னர்ஸ் in a firm sharing profits and losses in the ratio of 4:3. சதீஷ் and சுதன் அப்படின்றவங்க 4:3 அப்படின்ற ரேஷியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. on 1st April 2018 they admitted Sasi as a partner. on the date of Sasi's admission, goodwill appeared in the books of the firm at 35,000. சசியை அட்மிட் பண்ணும்போது குட்வில்லோட அமௌண்ட் எவ்வளவு புக் வேல்யூல அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,000. by assuming fluctuating capital account, pass the necessary journal entry if the partners decided to write off the entire amount to existing goodwill. இது first case. second case, write off 21,000 of the existing goodwill. அதாவது entire amountையும் existing goodwill வைக்கிறது ஒன்னு, second one 21,000 வைக்கிறது ஒன்னு. இப்போ என்டையரா எவ்வளவு இருக்குன்னா 35,000 இருக்கு. இந்த 35,000 ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் அதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார், சுதன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கவுண்ட். இது எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், ஏற்கனவே இருக்கிற குட்வில்ல ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணிடுறோம் பிரிச்சு கொடுத்துடுறோம். எந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும் அவங்களோட ஓல்டு ரேஷியோல. அவங்களோட ஓல்டு ரேஷியோ என்ன 4:3. ஓகேவா, சோ 4/7 சதீஷ்க்கு 3/7 சுதனுக்கு. சோ ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சதீஷ்க்கு 20,000 வரும், சுதனுக்கு 15,000 வரும். சோ இதான் ஃபர்ஸ்ட் கேஸோட ஆன்சர். இப்ப செகண்ட் கேஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் 21,000 ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். இப்ப 21,000 மட்டும் பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 21,000 பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 21,000க்கு 4/7 ஃபார் சதீஷ், 21,000 into 3/7 ஃபார் சுதன் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிரும் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு. சோ இப்ப சதீஷ்க்கு 12,000, சுதனுக்கு 9,000 கிடைச்சிருக்கு. டு குட்வில் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு அந்த 21,000 டோட்டல் அமௌண்ட்டா அவுட்டர் காலத்துல போடுறோம் கிரெடிட் சைட்ல. So existing goodwill written off to the extent of 21,000. So 21,000 ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இது illustration 23. Next, adjustment of capital on the basis of new profit sharing ratio.
கேபிட்டல்ல அட்ஜஸ்ட் பண்றோம். என்ன பேசிஸ்ல அட்ஜஸ்ட் பண்றோம்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பேசிஸ்ல அட்ஜஸ்ட் பண்றோம். Sometimes it may be agreed by the partners that their capitals in the reconstituted firms be in the proportion of their new profit sharing ratio. இதுல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. When the new partner may be required to bring proportionate capital for his share of profits. எப்ப அவரு தேவையான கேபிட்டலை அவரோட ஷேரா கொடுக்கறாரோ அது ஒண்ணு. ரெண்டாவது சிச்சுவேஷன், the old partners may be required to make their capital in proportion to their new profit sharing ratio. புதுசா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரிச்சு கொடுக்கும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் அகைன் அவங்களோட கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல்ல. நியூ பார்ட்னரும் போடணும், ஓல்டு பார்ட்னரும் போடணும். ஓகேவா? இப்படி ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. அதுல ஒரு நம்ம சம் ஒன்னு பாத்திரலாம். Vetri and Ranjit are partners sharing profits in the ratio of 3:2. Their balance sheet as on 31st December 2017 is as under. இது வந்து சம் மட்டும் தான் இந்த பேஜ்ல இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவரோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. liabilities, assets. வெற்றி, ரஞ்சித் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படி அவங்களோட கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000, 20,000, ரிசர்வ் ஃபண்ட் 5,000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 45,000, furniture 25,000, stock 20,000, debtors 10,000, cash in hand 35,000, profit and loss account 10,000. On 1/1/2018, they admit Surya into their firm as a partner on the following arrangements. First one, Surya brings 10,000 as capital for 1/4 share profit. Stock to be depreciated by 10%. Debtors to be revalued at 7,500, furniture to be revalued at 40,000. There is an outstanding wages of 4,500 not yet recorded. Prepare revaluation account, partners capital account and the balance sheet of firm after admission. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசிக்ல ரீவேல்யூஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். எதுக்கெல்லாம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ எதுக்கெல்லாம் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இந்த நம்ம ரீவேல்யூஷன்ஸ்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டாக் போட்டிருக்கோம். ஸ்டாக்கை பாருங்க, டெப்ரிஷியேட்டட் ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10%. அதாவது ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு 10%. அதை கண்டுபிடிச்சு இங்க போட்டிருக்காங்க. தென் debtors to be revalued at 7,500. இங்க ஏற்கனவே debtors எவ்வளவு இருக்கு? 10,000 இருக்கு. இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல 7,500 கொடுத்திருக்காங்க. சோ டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,500. சோ இதே மாதிரி தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகுற அமௌண்ட் எல்லாம் இங்க போடணும், அப்ரிஷியேட் ஆகுற அமௌண்ட் எல்லாம் கிரெடிட் சைட் போடணும். இப்படி போட்டோம்னா நமக்கு ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல என்ன வந்திருக்கு? ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கவுண்ட் 3,600, 2,400. அதாவது இது ரெண்டுக்குள்ள பேலன்சிங் ஃபிகர் வந்து எவ்வளவு வந்திருக்கும்னா இந்த 6,000 வந்திருக்கும். இத 3/2 அப்படின்ற ரேஷியோல வெற்றிக்கும் ரஞ்சித்துக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம். சோ இப்போ ரீவேல்யூஷன் கேபிட்டல் அக்கவுண்ட் இஸ் ஓவர். தென் இப்போ கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு வரும்போது இதுல என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 3,600 and 2,400 இருக்கு இல்லையா, அது வந்து இங்க பை ரீவேல்யூஷன் அக்கவுண்ட், அதாவது ரீவேல்யூஷன்ல இருந்து கண்டுபிடிச்சதுனால பை ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் அப்படின்னு போடுறோம். தென் இங்க பை பேலன்ஸ் பிராட் டவுன் 30,000, 20,000 இருக்கு இல்லையா, அது என்னன்னா இங்க பாருங்க கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல வெற்றி அண்ட் ரஞ்சித் கொண்டு வந்த இந்த 30,000, 20,000 இதத்தான் இங்க நம்ம 30,000, 20,000 போட்டிருக்கோம். தென் ரிசர்வ் ஃபண்ட் 3,000, 2,000 இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ரிசர்வ் ஃபண்ட் 3,000 and 2,000 இங்க இருக்கு பாருங்க 5,000. இந்த 5,000 அவங்களோட ரேஷியோ எப்படி பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துரும். தென் இது ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல இருந்து போட்டது. பேங்க் அக்கவுண்ட் சூர்யா 10,000 கொண்டு வந்தது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 6,000 and 4,000 இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10,000 இருக்கு இல்லையா லாஸ், இந்த லாஸ ரெண்டு பேருக்கும் நம்ம அவங்க ஷேர் படி பிரிச்சு கொடுத்துருக்கோம். லாஸ் அப்படின்றனால எக்ஸ்பென்சஸ், சோ இதை நம்ம டெபிட் சைட் போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லா கேபிட்டல் அக்கவுண்ட்டையும் நம்ம போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வேல்யூ பண்ணும்போது அதாவது பேலன்ஸ் எடுக்கும்போது டு பேலன்ஸ் கேரி டவுன் 30,600 ஃபார் வெற்றி, 20,400 ஃபார் ரஞ்சித், 10,000 ஃபார் சூர்யா. இந்த மாதிரி நமக்கு மூணு பேருக்குமே கிடைச்சிருக்க அமௌண்ட் இப்ப நம்ம டாலி பண்ணியாச்சு. இந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் பிராட் டவுன் கீழே கொண்டு வந்தாச்சு. இப்ப நம்ம போட போறது பேலன்ஸ் ஷீட் as on 1st January 2018. என்ன பேலன்ஸ் ஷீட் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை கரெக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து நமக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல வெற்றி ரஞ்சித் அது மட்டும் தான் இருக்கு நமக்கு. ஆனா இப்ப போட போற பேலன்ஸ் ஷீட்ல
வெற்றி, ரஞ்சித் அண்ட் சூர்யா 3 பேருமே இருப்பாங்க. 3 பேரோட பேலன்ஸ் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எடுக்கணும். 30,600, 20,400 and 10,000. இந்த அமௌண்ட் எடுத்து இங்க போட்டாச்சு. தென் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இங்க இருக்கிற 45,000 அப்படியே எடுத்து இங்க போட்டாச்சு. தென் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இங்க இருக்க அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 4,500. தென் ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெப்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட் இதெல்லாம் என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணணும், அப்ரிஷியேட் எது, டெப்ரிசியேஷன் எதுன்னு பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணணும். வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்ல ஸ்டாக் டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்ட்ல சூர்யா கொண்டு வந்த 10,000 ஆட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிரும் ஸ்டூடெண்ட்ஸ். 1,10,500 வச்சு நமக்கு இந்த சம்ல பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிருச்சு. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஹோம்வொர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 21 to 23 இப்ப நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஹோம்வொர்க்கா எக்ஸசைஸ் நம்பர் 21 to 23 ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.